Exercise 2.4 sixth sum. Find the least value of the positive integer n for which root 3 plus I the whole power n. என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா ரியல் நம்பராக இருக்கும்போது, அதாவது ஐ இல்லாமல் இருக்கும்போது. ரெண்டாவது வந்து பியூர்லி இமேஜினரி, அதாவது ஐ மட்டும் இருக்கும்போது. ஃபஸ்ட்டு நம்ம z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு பிறகு என்னோட வேல்யூ 1 2 3 அதேமாதிரி போட்டுகிட்டே வரப்போகிறோம். அப்போது ஐ இல்லாமல் எது இருக்கோ அது ரியல், ஐ மட்டும் இருக்கிறது இமேஜினரி. ஸோ n ஈக்குவல் டு 1 அப்படி போட்டோன்னா z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 1ன்னு இருக்கும். 1ன்னு போட்டால் அதே தான் வரும். அதனால் ரூட் 3 ப்ளஸ் ஐ. n ஈக்குவல் டு 2 போடுறோம். அப்போ z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போனா இதுக்கு வந்து ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ ரூட் 3 ஸ்கொயர் 3 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ஐ ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, அதனால் -1. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ 3 - 1 2 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 3i. இதுலேருந்து நம்ம 2வை காமனாக எடுக்கும். அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3i. இதில் வந்து ரியல் நம்பரும் இருக்குது, இமேஜினரி நம்பரும் இருக்குது, அதனால் இது வராது. n ஈக்குவல் டு 3 போடுறோம். அப்போ z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் க்யூப்னு இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ எழுதலாம். எப்படி அப்படின்னா பேஸ் சேமாக இருந்தால் நம்ம பவரை ஆட் பண்ணுவோம். இப்போ பேஸ் இது ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 2 + 1 3, அதனால் இப்படி நம்ம எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து இப்போது நம்பர் அப்ளை பண்ணுறோம். ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது 2 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3i இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு 1 இன்ட்டு ரூட் 3 ரூட் 3 1 இன்ட்டு ஐ ரூட் 3i இன்ட்டு ரூட் 3 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3யோட வேல்யூ 3, அதனால் 3iன்னு வந்துடும். ரூட் 3i இன்ட்டு ஐ இருக்குது. ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர், அதனால் மைனஸ் ரூட் 3. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரூட் 3 கேன்சல் ஆயிரும். இதை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ 4i வரும். அப்போ 2 இன்ட்டு 4i. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 8i வரும். இதில் வந்து ஐ மட்டும் தான் இருக்குது, ரியல் நம்பரே இல்லை. அதனால் இது வந்து செகண்ட் சம்முக்கான ஆன்சர், விச் இஸ் பியூர்லி இமேஜினரி. அப்புறம் n ஈக்குவல் டு 4 போடுறோம். அப்போ z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 4 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் க்யூப் இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ எழுதலாம். இப்போ ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் க்யூப் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 8iன்னு. அதனால் 8i இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ போடுறோம். இதுக்கப்புறம் 8 அப்படியே வச்சுக்கிட்டு ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஐ இன்ட்டு ரூட் 3i. ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, அதனால் -1. இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் அப்படி எழுதியிருக்கோம். அதனால் 8 இன்ட்டு -1 ப்ளஸ் ரூட் 3i. இதில் வந்து ஐயும் இருக்குது, ஐ இல்லாமையும் இருக்குது, அதனால் இது வராது. அதனால் n ஈக்குவல் டு 5 போடுறோம். அப்போ z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 5. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 4 இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ எழுதலாம். இதுக்கப்புறம் 4 ஹோல் பவர் 4 வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால் 8 இன்ட்டு -1 ப்ளஸ் ரூட் 3i இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 8 இன்ட்டு -1 இன்ட்டு ரூட் 3 வந்து -ரூட் 3 -1 இன்ட்டு ஐ -i. அப்புறம் ரூட் 3i இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 வந்து 3, அதனால் 3i. ரூட் 3i இன்ட்டு ஐ இருக்குது, ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், அதனால் -ரூட் 3. இதை சால்வ் பண்ணுறோம். அப்போ 8 இன்ட்டு -ரூட் 3, இங்கே -ரூட் 3 இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆகிரும், அதனால் -2 ரூட் 3. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கோம். -i ப்ளஸ் 3i இருக்குது, மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 2i. இதுலேயுமே ரெண்டு நம்பருமே இருக்குது, அதனால் இதுலேருந்து நம்ம 2வை காமனாக எடுத்துருக்கோம். 8 இன்ட்டு 2 16 இன்ட்டு -ரூட் 3 ப்ளஸ் ஐ. இதை வந்து ஏன் நம்ம இதில் 2வை காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ n ஈக்குவல் டு 6 போடுறோம். அப்போ z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 6. இதை நம்ம எப்படி எழுதலாம் ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 5 இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ எழுதலாம். இப்போ ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 5க்கு வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர். அதனால் 16 இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐ. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 16 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 -3. அப்புறம் ரூட் 3 இன்ட்டு ஐ ரூட் 3i. ஐ இன்ட்டு ரூட் 3i. ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போனா ரூட் 3i ப்ளஸ் ரூட் 3i இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இப்போது நமக்கு ஐயோட வேல்யூவே இல்லை, அப்போ இதுதான் ரியல் நம்பர். ஐயை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 16 இன்ட்டு -3 -1 இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -4. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -64. இதில் வந்து ஐயோட வேல்யூவே இல்லை, அப்போ இதான் ரியல், விச் இஸ் பியூர்லி ரியல். இதான் ஆன்சர். செவன்த் சம். ஷோ தட் 2 + i இன்ட்டு ரூட் 3 த ஹோல் பவர் 10
minus 2 minus I into root 3 the whole power 10 is purely imaginary. ஸோ நம்ம z பாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சக்கு பிறகு z பாரும் z ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது ரியல். இப்போ z பாரும் z ஈக்குவலாக இல்லை, அதாவது z பார் ஈக்குவல் டு மைனஸ் z அதே மாதிரி இருந்தது அப்படின்னா அது இமேஜினரி. ஃபஸ்ட்டு நம்ம z பாரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ z பார் ஈக்குவல் டு கொஸ்டினில் உள்ளது தான் z, அதனால் கொஸ்டின் உள்ளது அப்படியே எழுதணும். 2 + I into root 3 the whole power 10 minus 2 minus I into root 3 the whole power 10 போட்டு ஹோல் பார் போடணும். இதுக்கப்புறம் பாரை பிரித்து எழுதியிருக்கும். அப்போ 2 + I into root 3 the whole power 10 பார் மைனஸ் 2 minus I into root 3 the whole power 10 பார். இப்போ பார் அப்படின்னா I பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதோட ரிவர்ஸ். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போனா மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது அப்புறம் ப்ளஸ். இதுக்கப்புறம் கொஸ்டினில் உள்ளதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு ரெண்டாவது மைனஸ் இருக்குது, இதில் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ரெண்டாவதுல ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒரு மைனஸை மட்டும் காமனாக எடுத்தால் சேமாக வந்துடும். அப்போ மைனஸை காமனாக எடுக்கணும். அப்போ 2 + I into root 3 the whole power 10 minus 2 minus I into root 3 the whole power 10 வந்துடும். ஸோ z பார் ஈக்குவல் டு மைனஸ், இது வந்து கொஸ்டினில் உள்ளது அதாவது z, அதனால் மைனஸ் z பார் ஈக்குவல் டு மைனஸ் zன்னு கண்டுபிடிச்சிருக்கும். அப்போ z வந்து பியூர்லி இமேஜினரி. இதான் ஆன்சர். செகண்ட் சம் z ஈக்குவல் டு 19 minus 7i by 9 plus I the whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i the whole power 12 is a real. அதே மாதிரி தான் z பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்ன குட்டி இதில் வந்து கீழே I இருக்குது. ஸோ நம்ம வந்து காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணணும். அதனால 19 minus 7i by 9 plus I equal to 19 minus 7i by 9 plus I into காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது, அதனால் மைனஸ் ஐ. 9 minus I by 9 minus I இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 19 into 9 171, 19 into minus I minus 19i minus 7i into 9 minus 63i minus 7i into minus I இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 7, I into I வந்து I ஸ்கொயரு, I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸு, அதனால் -7. கீழே வந்து ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ 9 ஸ்கொயர் 81 மைனஸ் I ஸ்கொயரு, I ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் +1. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ 164 மைனஸ் 82i கீழே ஆட் பண்ணியிருக்கோம். 81 + 1 82. இதுக்கப்புறம் மேலே இருந்து நம்ம 82 காமனாக எடுக்கிறோம். அப்போ 82 into 2 minus I by 82, 82 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 minus I. இதே மாதிரி நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 20 minus 5i by 7 minus 6i equal to 20 minus 5i by 7 minus 6i into காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். இங்கே minus 6i இருக்குது, அப்போ ப்ளஸ் 6i. இப்போ 7 + 6i by 7 + 6i இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 20 into 7 140, 20 into 6i 120i minus 5i into 7 minus 35i minus 5i into 6i, 5 into 6 வந்து 30, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸு, I into I வந்து I ஸ்கொயர், I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் +30. இதுக்கு வந்து ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 6i the whole ஸ்கொயர் ஃபார்முலா. 6 into 6 வந்து 36, I ஸ்கொயர் வந்து -1, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் +36. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். 140 + 30 170, 120i minus 35i மைனஸ் பண்ணுறோம். அப்போ 85i. இந்த 49 + 36 இதை ஆட் பண்ணுறோம். அப்போ 85. இப்போ மேலே வந்து 85 காமனாக எடுக்கிறோம். அப்போ 2 + I by 85 இருக்கும். 85 கேன்சல் ஆகிரும். அப்போ 2 + Iன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா z ஈக்குவல் டு இந்த வேல்யூக்கு பதிலாக 2 minus I போடுறோம், இந்த வேல்யூக்கு பதிலாக 2 + I போடுறோம். அதுக்கப்புறம் z பாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ z பாரும் z ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது ரியல். அப்போனா z ஈக்குவல் டு 2 minus I the whole power 12 + 2 + I the whole power 12ன்னு வந்துடும். இப்போ z பார் கண்டுபிடிக்கணும். அப்போ z பார் ஈக்குவல் டு z-ஓட வேல்யூ அப்படியே எழுதி இந்த ஹோல் பார் போடணும். அப்புறம் பாரை தனித்தனியாக போடணும். அதாவது 2 minus I the whole power 12 பார் + 2 + I the whole power 12 பார்னு இருக்கும். இப்போ பார் அப்படின்னா I பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதோட ரிவர்ஸ். இங்கே -I இருக்குது, அப்போ +I இருக்கும். இங்கே +I இருக்குது, அப்போ -I போடுவோம். இதுக்கு பிறகு z-ஓட வேல்யூ z பாரோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 - I இருக்குது, இங்கே 2 + I இருக்குது, இங்கே 2 + I இருக்குது, இங்கே 2 - I இருக்குது. அதனால இது சேம் இல்லை நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றி போட்டாலும் அதே வேல்யூ தான் வரும். அதனால z பார் ஈக்குவல் டு z. அப்போனா z இஸ் பியூர்லி ரியல். இதான் ஆன்சர்.